ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டி கேர் அகாடமி வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு பரதநாட்டியம் மேக்கப் லுக் தான். மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நிறைய பேர் மார்கழி உற்சவம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். உங்களுக்கு பரதநாட்டிய ப்ரோக்ராம்ஸ் நிறைய இடத்துல நடக்கும். ஸோ இப்போ அந்த பரதநாட்டியம் மேக்கப் எப்படி பண்ணுறது, நிறைய பேருக்கு அந்த ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. செல்ஃபாக பண்ணிக்கணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த பரதநாட்டியம் மேக்கப் லுக் தான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மேக்கப் லுக் உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்து. ஸோ இன்றைக்கி பரதநாட்டியம் மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம லென்ஸ் போடுறோங்க. ஏன்னா லைக் லென்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, பரதநாட்டியத்துக்கு ஐ ரொம்ப முக்கியம். ஸோ மேக்கப் முக்கியமாக பரதநாட்டியமில் ஐ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் அதில். ஸோ அந்த இதுக்கு கொஞ்சம் லென்ஸ் போட்டுட்டு சின்ன பசங்களுக்கெலாம் வைக்காதீங்க. பெரியவங்களுக்கு மட்டும் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் லென்ஸ் அவங்களுக்கு வைங்க. கலர் லென்ஸ், அதுவும் கலராலாம் வைக்கக்கூடாது. பியோர் ஹேசில் மட்டும்தான் வைக்கணும், ப்ரௌன் லென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டோனர். ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணுறது தான் உங்களுக்கு மேக்கப் லாங் ஸ்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டோனர் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ட்ராப்ஸ் அல்ஃபேஸா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா, உங்களுக்கு மேக்கப் லாங் ஸ்டே இருக்கும், அதே நேரத்தில் ஸ்வெட் ஆகாது. ஸ்டேஜ் மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஸ்வெட்டாக அவங்க கண்டிப்பாக ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும். அது மேக்கப் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மேஜிக் ட்ராப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபவுண்டேஷனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் பேன் கேக்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மேஜிக் ட்ராப்ஸ் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மேக்கப்பில் நம்ம ஸ்கின் ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டோனர் ஸ்கின் நல்லா போர்ஸை மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். மேக்கப் லாங் ஸ்டேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஸ்வெட் ப்ரூஃப்க்கு உங்களுக்கு மேஜிக் ட்ராப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த மேக்கப்பாக இருந்தாலும் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ரொம்ப மஸ்ட்டு. ஸ்கின் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் டைரெக்டாக மேக்கப் போடுறது நல்லது கிடையாது. நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப். ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா ஜெல் டைப் போடுங்க. நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் லோஷன் டைப் யூஸ் பண்ணுங்கள். க்ரீம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெல் ப்ரிஃபரபிள் தான். ஏன்னா உங்களுக்கு இன்னும் அது ஸ்வெட்டை உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜெல்லே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் ஜெல் டைப் யூஸ் பண்ணுங்கள். இந்த மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெல் டைப் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே இந்த மேக்கப்பில் க்ளாஸி லுக்கை எதிர்பார்க்க மாட்டாங்க, மேட்டி லுக் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் போர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, ஓப்பன் போர்ஸு. ஸோ அதனால் நான் போர்ஸ் மினிமைசர் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். பெனிஃபிட்டோட பிராண்டுக்கு நான் போர்ஸ் மினிமைசர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஆப்ஷன் தான். அவங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் பிம்பிள்ஸ் இருந்ததுனால ஐ எம் யூஸிங் த போர்ஸ் மினிமைசர். அதர்வைஸ் நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரைமர் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள், ஹெவியாக வேண்டாம். எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறது மேக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி டைப் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் லைக் செல்ஃபாக பண்ணுறவங்க மேக் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. நாட் லைக் தட். யூ கேன் யூஸ் எனி ப்ரைமர், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப். ஆனால் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாக வேண்டாம். எனிதிங் நல்லா பிளெண்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே ஸ்கின் ப்ரிப்ரேஷனில் வர்றது தான். ஸோ ஸ்கின் ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன், ஆரஞ்சு கரெக்டர். ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணுறேன் நான். எங்கெல்லாம் இருக்கோ அன்ஈவன் ஸ்கின் டோனில் நம்ம டார்க் பேச்சஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஆரஞ்சு கரெக்டர், நான் டர்மாவோட ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். D34 யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக கரெக்டர் தேவைப்படுங்க இந்த மேக்கப்புக்கு.
முக்கியமாக ஐயை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பரதநாட்டியமில் ஐ தான் இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுறேன். அண்ட் தென் நான் வந்து டர்மாலேயே வந்து D5 வந்து கன்சீலர் எடுத்து ஸ்கின் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறேன். இவங்க ஸ்கின்னுக்கு D5 வந்து கரெக்டாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப். உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்த உடனே ஃபேர் கலர் எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுலேயுமே அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து ஃபேர் கலர் கன்சீலர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத கன்சீலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணும்போது உங்கள் மேக்கப் க்ரே ஆகும். ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ஃபேர் கலர் கன்சீலர். அதாவது அவங்களோட ஸ்கின் டைப்லேருந்து ஒரு டோன் வேணால் ஜாஸ்தி இருக்கலாம், இல்லை அவங்களோட ஸ்கின் டைப் இருக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆரஞ்சு போட்டுட்டு இந்த அவங்களோட பேஸ் கன்சீலர் தான் எடுத்து நான் வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சோண்டு எடுத்து நான் பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்கணும். இந்த மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேஜ் மேக்கப் கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கணும். ஆனால் கன்சீலரில் மேடம் அப்போ கன்சீலர் ஹெவியாக போடலாமான்னா கண்டிப்பாக இல்லை. நான் அவங்க டோன்லேருந்து ஒரு டோன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இவங்களுக்கு DFT போட்டால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். நான் ஆனால் வந்து உங்களுக்கு D5 போட்டேன். அண்ட் பவுடர் போட்டு, அதாவது செட்டிங் பவுடர் போட்டு அந்த கன்சீலரை நான் செட் பண்ணுறேன். கன்சீலர் அண்ட் கரெக்டரை நான் வந்து ஒரு செட்டிங் பவுடர் வச்சு, அதாவது அதுவுமே டர்மாது தான் நான் யூஸ் பண்ணேன். டர்மாவோட செட்டிங் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணேன். அண்ட் தென் ஐம் யூஸிங் அ பேன்கேக் வந்து FS40 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மைஃபையோட பேன்கேக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி அவங்களுக்கு போடுறது வந்துட்டு க்ரைலானோட பேன்கேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். FS40 நான் உங்களுக்கு யூஸ் பண்ணேன். மேம் நான் மைஃபை ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து லைக் ஸ்டேஜ் மேக்கப்னாலே நிறைய பேர் வந்து மைஃபை ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம போடலாமேன்றதுனால நான் வந்து க்ரைலானோட பேன்கேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சை இதில் பிளெண்ட் இந்த ஸ்பாஞ்ச் தாங்க உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பாஞ்ச் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நார்மல் பியூட்டி பிளெண்டரை விட இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா பிளெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நார்மல் பியூட்டி பிளெண்டரில் பாதி ப்ராடக்ட் உங்களுக்கு அதுலேயே வந்துடும். பேன்கேக் வந்து உங்களுக்கு நார்மல் பியூட்டி பிளெண்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணி மேக்கப். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் க்ரைலானோட டிவி பெயிண்ட் ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் கன்சீலருக்கு கூட நீங்கள் வந்துட்டு இதே பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நான் வந்து டர்மா யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதுக்கு பதில் நீங்கள் டிவி பெயிண்ட் ஸ்டிக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். முன்னெல்லாம் ஸ்டிக்கில் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பேலட்டாக உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த ஸ்டிக்கில் வர்றது தான் நான் பேலட்டாக நான் வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு டிப்ஸ் நான் இந்த இடத்துல நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது நம்ம ஹைலைட்டிங் பண்ணும்போது நார்மலாக வந்து நம்ம லிக்விட் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஆனால் டெஃபினட்டாக இந்த டைமில் நீங்கள் லிக்விட் கன்சீலர் யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பேன்கேக் போட்டுட்டு அது மேலே போடும்போது கண்டிப்பாக அது மூவ் ஆகிடும். ஸோ டோன்ட் யூஸ் லிக்விட் கன்சீலர். அகெயின் நான் வந்து ஃபிக்ஸிங் பவுடர் வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். செட்டிங்ஸ் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நான் டர்மா தான் யூஸ் பண்ணுறேன்.
டர்மாவோட P5 செட்டிங் பவுடர் வச்சு கம்ப்ளீட்டாக நான் வந்து அதை வந்து செட் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே மூவே ஆகாது. இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு என்ன டான்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நம்ம பேக் பண்ணுறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து லூஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து லூஸ் பவுடர் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணுறோமோ அவங்க மேக்கப் வந்து நல்லா அப்படியே இருக்கும், லாங் ஸ்டே இருக்கும். என்ன டான்ஸ் ஆடினாலும் சரி, என்ன ஸ்வெட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் மேக்கப் வந்து மூவே ஆகாது. ஸோ லாங் ஸ்டேக்கு இந்த பேக்கிங் ப்ராசஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நான் ப்ரெஷ்ஷில் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பாஞ்சில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்பாஞ்சில் பண்ணலாம், தப்பில்லை. நான் வந்து பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கான்டோரிங் கொடுத்துட்ருக்கேன், அதாவது ப்ரான்சர். நான் வந்து க்ரீம் நான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு நல்லா அந்த ஃபியூச்சர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து க்ரீம் கான்டோர் யூஸ் பண்ணி, அதாவது டார்க் கலர் லைக் இந்த பெயிண்ட் ஸ்டிக் நான் சொன்னேன் இல்லைங்களா, பெயிண்ட் ஸ்டிக் பேலட்டு. ஸோ அந்த டிவி பெயிண்ட் ஸ்டிக் பேலட்லேயே வந்துட்டு டார்க் ஷேட் இருக்கும். அந்த டார்க் ஷேட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கான்டோர் கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் டர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட் யூஸ் பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து கான்டோர் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து க்ரீம் கான்டோர் கொடுக்கல, ஜஸ்ட் ஒன்லி நான் ப்ரான்சர் மட்டும்தான் கொடுக்குறேன் நான். இது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் கண்டிப்பாக வந்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த மேக்கப் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். ஐப்ரோஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல, நான் பொதுவாக வந்து நம்ம பவுடரில் தானே பண்ணுவோம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஜெல் லைனர் யூஸ் பண்ணி அதில் தான் நான் உங்களுக்கு ஐப்ரோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஸ்வெட் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐப்ரோஸில் வந்து தண்ணி இன்கேஸ் அதுலேயும் வழியும் இல்லையா, நம்ம ஐப்ரோஸ் எல்லாத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ஐப்ரோஸில் இருக்கிற பவுடராக இருந்ததுன்னா அது மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஜெல் லைனர் யூஸ் பண்ணி நான் ஐப்ரோஸ் போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் பென்சிலில் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் க்ரீம் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஏன் ஜெல் லைனரில் நான் போடுறேன்னா, ஜெல் லைனர் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா ட்ரை ஆகிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஐப்ரோஸு இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஜெல் லைனரில் கொடுத்துட்ருக்கேன். எம்போஸ்டாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் ரொம்ப பட்டையாக போடக்கூடாது. அப்படிலாம் போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக தெரியும். கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் நான் மேக்கோட ஒரு ஆரஞ்ச் ஐ ஷேடோ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இதில் ஐ ஷேடோஸ் வந்து ரொம்ப கலராக கொடுக்கறதுல வந்துட்டு பொதுவாக வந்து நம்ம பரதநாட்டியம் மேக்கப்புக்கு அவங்க வந்து ட்ரெஸ் வந்து க்ரீன் போடுறாங்க. ஸோ அதனால் நம்ம க்ரீன் கலர் ஐ ஷேடோ போடலாமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேச்சுரல் கலர்ஸ் லைக் ப்ரௌன், ஆரஞ்ச், பிங்க்கு கூட போடலாம், தப்பு கிடையாது. பிங்க்கு கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐ ஷேடோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு 3D ஃபினிஷிங்லலாம் நீங்கள் வந்துட்டு கலர்ஸ் வந்து கொடுக்காதீங்க. அண்ட் ரொம்ப ஸ்மோக்கி எஃபெக்டும் வந்துட்டு உங்களுக்கு பரதநாட்டியம் மேக்கப்புக்கு நல்லா இருக்காது. ஐ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஐக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த ஐபால் நல்லா எடுத்து காமிக்கும். திருப்பி சொல்கிறேன், ஐ தான் இம்பார்ட்டண்ட் இதில். அதனால ஐ ஷேடோ தான் இம்பார்ட்டண்ட்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம போடுற மெத்தட் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ ஷேடோஸை ரொம்ப வந்து ப்ளூ கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்காது.
ஸோ கட் அண்ட் க்ரீஸ் ஏரியாவில் ஒன்று ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரௌன் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பிங்க் யூஸ் பண்ணுங்கள். நான் அது ஃபுல்லாக வந்து இன்னர் டு அவுட்டர் வரைக்கும் நான் அந்த ஷேட் கொடுத்துருக்கேன். ஐபாலை நான் ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு எம்போஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நல்லா அழகாக உங்களுக்கு ஐபாலை எம்போஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐ ஷேடோஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஐபாலை நான் ரொம்ப மைல்டாக தான் வந்து எம்போஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஐஷேடோ நான் வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் எடுத்து ஐஷேடோஸ் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஷிம்மர் பேஸ்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டது மேட்டு, இது வந்து ஷிம்மரோட ஐஷேடோ வந்து ஜஸ்ட் அந்த ஐபால்லையும் இன்னர் கார்னர்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்ச் ஷேட் இருக்கும், உள்ளே வந்து அந்த கோல்டன் ஷேட் இருக்கும். ஜஸ்ட் டேப்பிங் மெத்தட் தான் இது, வந்து பிளெண்டிங் மெத்தட் கிடையாது. ஜஸ்ட் வந்து இது வந்து டேப்பிங் மெத்தடில் தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு பரதநாட்டியம் மேக்கப்பில் எங்கேயாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க, டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இன்னர் வாட்டர் லைனில் நான் வந்து உங்களுக்கு காஜல் கொடுக்குறேன், அதாவது அப்பர் வாட்டர் லைன் கூட சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த அப்பர் வாட்டர் லைனில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக காஜல் கொடுக்கணும். ஸோ லைட்டாக அப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க கண்ணை வந்துட்டு கீழே பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் மேலே தூக்குங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஐ நல்லா எம்போஸ்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை போடுற மெத்தடே அப்படி தான். அவங்க ஐபால் வந்து கீழே இருக்கணும், கீழே பார்க்க சொல்லிவிட்டு நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும். லென்ஸ் போட்டுட்டு இப்படி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். பட் எதுவுமே பிரச்சனை இல்லை, தாராளமாக போடலாம். இதுதாங்க இம்பார்ட்டண்ட்டான இடம், வரைகிறது. கண்ணை வந்து வரைகிறதுன்றது இதுதான். நம்ம இதை வந்து லைனர் போடுறதுங்கிறதோ இல்லை காஜல் போடுறது அப்படிங்கிறது கிடையாது. கண்ணை வந்து நம்ம வந்து வரைகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம வந்து ஸ்டேஜ் மேக்கப், பரதநாட்டியம் மேக்கப் அப்படின்னாலே அந்த ஐ ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான். அந்த கண் அவங்க அசைவு இப்படியும் அப்படியும் வரும்போது அவங்களோட முக பாவனைகள் எல்லாமே அந்த கண்ணில் இருந்து தான் அவங்களுக்கு அந்த உயிரோட்டம்னு சொல்லுவோம். அந்த பரதநாட்டியத்தோட உயிரோட்டமே அந்த கண்ணு தான். ஸோ அந்த உயிரோட்டம் வந்து நம்ம இந்த காஜல் போடும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த காஜலை நம்ம வரைகிறோம். ஆர்ட் மாதிரி நினச்சி இதை வந்து வரையணும். நம்ம காஜல் போடுறோன்ற மாதிரி ஒரு லைனர் போடுறது கிடையாது. இது கொஞ்சம் திக்காக தான் போடணும். தின்னாக போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நல்லா திக்காக போடணும். விங்ஸ் போடுற மாதிரி நல்லா கொஞ்சம் அந்த எண்டு பார்த்திங்கன்னா அந்த போய் ஐப்ரோஸை போய் டச் பண்ணணும். அதுக்காக ஐப்ரோஸை தொடக்கூடாது, ஐப்ரோஸ்லேருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். ஸோ நம்ம காஜல் கீழேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த வாட்டர் லைன் சொல்கிறோம் இல்லைங்களா, உள்ளேயும் போடணும், வெளியிலையும் போடணும். அந்த கனெக்டர், அந்த காஜலோட கனெக்டர் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டு சைட்லேயுமே கனெக்டர் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த விங்ஸ் நல்லா வந்து வரணும். கனெக்டிவிட்டின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இருக்கணும் அந்த கண்ணு. அகெயின் நான் கொஞ்சம் கான்டோர் கொடுக்குறேன், லைக் ப்ரான்சர் கொடுக்குறேன். ப்ரான்சர் லைக் பவுடர் கான்டோரில் தான் நம்ம வந்து ப்ரான்சர் டார்க் கலர் பவுடர் எடுத்து ஜஸ்ட் லைக் அவங்களோட ஃபியூச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அந்த ஐ போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மேக்கப்பே அந்த ஃபேஸே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நோஸ் கான்டோர் நான் எல்லாமே நான் இன்றைக்கி வந்து பவுடரில் தாங்க கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக க்ரீமில் கொடுக்கலாம், தப்பு கிடையாது.
பட் லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. க்ரீம் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இதில் வந்துட்டு ரொம்ப க்ளாஸியாக போட்டுறாதீங்க. க்ளாஸியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் மேட்டிஃபைடாக தான் இருக்கணும் எல்லாமே. லிப்ஸும் வந்து நல்ல ஒரு பிரைட் ஷேட் கொடுங்க. இதிலெல்லாம் நியூட் ஷேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பிரைட் கலரில் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். blush on is also very important in the makeupல. blush on வந்து நல்லாவே சீக்ஸ் போனில் வந்து நல்லா ஹைலைட்டடாகவே நீங்கள் கொடுக்கலாம். நம்ம வந்து சாதாரணமாக மேக்கப்பில் வந்து blush on வந்து கொஞ்சம் லைட்டடாக தான் கொடுப்போம். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, பொம்மை மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பயந்து கொடுப்போம். பட் இந்த மேக்கப்பில் blush on வந்து நல்லாவே கொடுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா அவங்க முகம் சிரித்து அந்த பாவனையெல்லாம் காட்டும் போது அந்த blush on வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் lashes, ஃபால் lashes ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து அந்த ஐ பாருங்கள் எடுத்து காமிக்கும் உங்களுக்கு அந்த lashes வைக்கும் போது. இது சில சின்ன பசங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வைக்கும் போதும் பிடிக்காது, லைக் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு விட்டுருங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்குங்க? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெஸ் இந்த கலருன்றதுனால நான் ஐ மேக்கப்லாம் அப்படி போடலை. ஸோ இப்படி தான் போடணும் இந்த மேக்கப்பை. நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ், உங்களோட மை5 ப்ராடக்ட்ஸ் வச்சும் நீங்கள் பண்ணலாம். மெத்தட் வந்து இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.